இது தமிழ்நாடு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய். ஹலோ மக்களே, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களே, நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் என்ன திட்டுங்க. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக கஷ்டப்பட்டவங்க, உழைச்சவங்க எல்லாம் இன்றைக்கி மயிரப்படி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவுமே பண்ணாமல் 41 உயிர் சாவடிச்சிட்டு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ குற்றங்கள் நடந்துருக்கு. இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு தான் நல்ல மரியாதை, மக்கள் வந்து நல்லா தலைமையில் தூக்கி வச்சு நல்லா ஆடுறாங்க. தமிழ்நாடு ஒரு ரேப் லிஸ்ட் நாடாக மாற்றுறது வந்துட்டு எந்த கட்சியும் கிடையாது, நம்ம மக்கள் தான். ஏன்னாக்கா கட்சி வந்து அமைகிறது வந்துட்டு கட்சிக்காரங்க கிட்ட கிடையாது, நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் பண்ண தவறுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அழிஞ்சு போகும் நிலைமையில் இருக்குது. என்றைக்கே மனசு வருத்தமாக இருக்குது. இந்த சின்ன குழந்தைங்கள, அந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் ரேப் பண்ணி, இதில் வேறு சிங்கப்பெண் போலீஸு. ஆனால் ஃபோன் போட்டாக்கா சிங்கப்பெண் போலீஸு எதுக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க ஒன்றும் புரியல. மக்களே, நீங்கள் ஒரு தலைவரை, நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுங்க. இது வந்துட்டு சினிமா துறை கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு சினிமா துறையெல்லாம் தேவைப்படாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காக, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க மக்களே. நீங்கள் செஞ்ச தவறுக்கு அதான் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ண மாற்றம் வேணும் சொன்னீங்க. எதுக்காக மாற்றம் நீங்கள் கேட்டிங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தான் போயிட்டு இருந்தது தமிழ்நாடு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. இதுமாரி தான் நம்ம தமிழ்நாடு ஆகிட்டு இருக்கு மக்களே. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.